அன்பு நேயர்களே, எந்த காலகட்டத்திலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனம் காவலா மதில் காவலா? நம் மனம்தானே காவல். நாங்கள் வழக்கமாக வாங்கும் தினசரியில் வெள்ளிக்கிழமைகளில் ராசி பலன் வரும். அதன் பின்பு சோதிட அன்பர்களின் மனக்குழப்பங்களுக்கு தீர்வு சொல்லும் ஒரு பகுதியும் வந்தது. புதிதாக ஆரம்பித்திருந்தார்கள். அது அத்தனை நன்றாக இல்லை. அது சோதிடம் சார்ந்த கேள்விகளாய் அல்லாமல் கேள்விகள், அதுவும் பிறரிடம் சொல்ல கூசும் கேள்விகளை பெயர் வெளியிட விரும்பாத வாசகி என்றும் வாசகர் என்றும் வந்தன. என்னடா இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்த நேரம் அந்த கேள்வி பதில் தொடர் நின்று போய்விட்டது. நிறுத்திவிட்டார்கள் போலும். அதில் ஒரு பெண் தான் படித்து பெரிய வேலையில் இருப்பதாகவும், அன்பான கணவர், குழந்தை என்று இனிதான வாழ்க்கையென்றும், அப்படி இருந்தும் எப்படி சரிக்கு விழுந்தார் என்பதையும், அன்றிலிருந்து அன்பு கணவனின் முகத்தை தன்னால் பார்க்க முடியாமல் குற்ற உணர்வில் துடிப்பதாகவும் எழுதியிருந்தார். அதற்கான பதிலும் தினசரியில் வெளியாகியிருந்தது. இவற்றை படித்தது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு இருக்கலாம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு எங்கள் ஊரில் வீடு கட்டி குடி வந்தார்கள் தம்பதியர். பணி ஓய்வு பெற்றவர்களாய் இருந்தார்கள் இருவரும். நானும் எனது தோழியும் பவானி அம்மன் ஆலயத்தில் அமர்ந்திருந்தோம். அப்போது அவர்கள் இருவரும் சிறிது தூரத்தில் தள்ளி நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்தபடியே சாமி கும்பிட்டார்கள். பார்ப்பதற்கு கண்களுக்கு நிறைவாய் இருந்தது. இத்தனை வருடங்கள் சேர்ந்து வாழ்பவர்களை பார்த்தால் அவர்கள் மீது நமக்கு மரியாதையும் ஒரு அன்பும் வந்து விடுகிறதல்லவா? கண்ணு கெட்டும் தூரத்தில்தான் வீடு புதிதாக கட்டி வந்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் பார்த்து 10 நாட்கள் ஆகியிருக்கும். கண்ணில் படவே இல்லை. அதன் பின்பு செய்தித்தாளில் அவர்களது புகைப்படமும் வந்தது. மனைவியை கொன்றுவிட்டார் கணவர் என்று. காரணத்தை அறிந்து எங்கள் மனம் துடித்து போனது. அதாவது, அவரது மனைவிக்கு பல வருடங்களாக பணிபுரிந்த இடத்தில் ஒருவருடன் தகாத உறவு இருந்ததாகவும், பணி ஓய்வு பெற்றும் அந்த உறவு தொடர்ந்ததாகவும், இனிமேலாவது உறவை முறித்துக்கொள், வயதான காலத்தில் நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த கணவர். சகிப்புத்தன்மை உள்ள கணவர். அப்பெண்மணியோ மறுத்து விட்டதால் இப்படி செய்துவிட்டார். மனைவியை பற்றி இவள் இப்படித்தான் என்று அறிந்து இத்தனை வருடம் சகிப்புத்தன்மையுடன் வாழ்ந்தவர் பிரிந்து வாழ்ந்திருக்கலாம் அல்லவா? இப்படி செய்திருக்க வேண்டாம். ஆக ஒரு நல்ல மனிதரின் வாழ்க்கை நரகமாய் மாறிவிட்டது. இதில் ஆண்களும் பெண்களும் அடக்கம்தான். பிடிக்கவில்லை என்றால் பிரிந்து வாழ்ந்து விடலாமே. ஒருவரை கொல்வதற்கு நமக்கென்ன அதிகாரம் இருக்கிறது? அன்பு நேயர்களே, முக்கியமாக இல்வாழ்க்கைக்கு அன்புதானே அடித்தளம். இந்த அன்பானது குறைகளை பெரிதுபடுத்தாது. பொதுவாக பெண் பிள்ளைகள் கணவனிடம் கோபித்து கொண்டு பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டால் மூத்த பெண்கள் இந்த ஓமான கதையை சொல்வார்கள். அது என்னவென்றால், ஒரு கழுதையின் முதுகில் ஏறி அமர்ந்து பயணப்படுகின்றோம். கழுதை உதைக்கிறது என்று இறங்கி வேறொரு கழுதை மீது ஏறி பயணம் செய்ய முடியுமா? பழக்கப்பட்ட கழுதை என்றால் எப்போது கத்தும், எப்போது உதைக்கும் என்று நமக்கு தெரியும். புரிந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பார்கள்.
மிகவும் சரிதானே அன்பு நேயர்களே. இதையெல்லாம் இளந்தலைமுறையினருக்கு எடுத்து சொல்வது யார்? நாம் சொன்னாலும் புரிந்து கொள்வார்களா? இவர்களை நினைத்து கொஞ்சம் அச்சம் எழத்தான் செய்கிறது. கொஞ்சம் என்ன, நிறைய அச்சம் எழுகின்றது.